In last class, we have seen what is IPO cycle, that is the working format of the computer, and also the difference between the data and the information, and what is memory, what are the main types of memory, and what is primary memory, what are its main types, and what is RAM, what is ROM, and also the difference between them. If you have not seen the previous video, I kindly request you to see that, unless and until you will not understand this. So, please watch the previous video before moving into this video. Today, we are going to see what is secondary memory. So, secondary memory, I have already told you that the secondary memory devices are something that are externally connected to the CPU or the computer. So, for example, we have seen pen drives. So, nowadays we commonly use pen drives. So, அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், CPU அது ஒரு அதில் கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு வேணுங்கிறத அதில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இட் இஸ் அ போர்ட்டபிள், ஆமாம் ரைட். ஸோ செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படிங்கிறது கம்ப்யூட்டரோட ஒரு மெயின் பார்ட் கிடையாது, சிபியூக்குள்ளே இன்பில்ட்டாக இருக்க ஒரு பார்ட் கிடையாது. பட் நம்ம எக்ஸ்டர்னலாக ஒன்று கனெக்ட் பண்ணி அதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி அதை நம்ம பெர்மனண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தட் இஸ் வாட் த செகண்டரி மெமரி இஸ். ஸோ secondary memory stores permanently until we erase the data. So, primary memory we have seen random access memory. Do you remember it? So, அது என்ன பண்ணும், நம்ம அந்த அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் அண்ட் கம்ப்யூட்டரை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாத வரைக்கும் it will store it. If you close that application or if you switch off the system, all the documents, all the data and informations will be completely erased. ஸோ அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் நிறையா பார்த்தோம். கேல்குலேட்டரில் நம்ம டைப் பண்ணுற நம்பர்ஸ் அண்ட் வேர்ட் டாக்குமெண்ட்டில் சேவ் பண்ணாமல் நம்ம டைப் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ், இது எல்லாமே ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில் ஸ்டோர் பண்ணுற டேட்டாவோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பென்ட்ரைவ்லேயோ இல்லை சிடி டிவிடி இந்த மாதிரி ஒரு இல்லை மெமரி கார்டு இல்லைலாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மொபைல்லே வந்து ஸ்டோர் பண்ணிட்டு வரோம். மொபைலில் it will give us an alert message, your device is going to be full. ஸோ நம்மளுக்கு வந்து கேமராவில் ஃபோட்டோ எடுக்க முடியாது, அந்த மாதிரிலாம் நோ ஸ்டோரேஜ் டிவைஸ், நோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி சில அலர்ட் மெசேஜ் வந்து காட்டும். ஸோ அந்த மாதிரி மெசேஜ்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், மெமரி கார்டு யூஸ் பண்ணுவோம். இல்லாட்டி சம் மொபைல் ஃபோன்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்கலி எரேஸ் த டேட்டாஸ். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. பட் எக்ஸ்டர்னலாக நம்ம ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணியிருந்தோம்னாவோ இல்லை ஏதாச்சும் ஸ்டோரேஜ் டிவைஸில் நம்ம போட்டு வச்சுருந்தோம்னாவோ இல்லை கூகுள் ட்ரைவில் நம்ம போட்டு வச்சுருந்தோம்னாவோ இட் வில் நாட் பி எரேஸ்ட், ஆமாம் ரைட். ஸோ இந்த மாதிரி டிவைசஸ் தான் நம்ம செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த செகண்டரி மெமரியை ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற டிவைஸ் தான் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட்? த டிவைசஸ் that uses the secondary memory to store the data are called as secondary storage devices. So, முன்னாடியே சொன்னேன் இல்லையா, the devices that we use to store secondary form of data are called as secondary storage devices. So, the first example of secondary storage device is hard disk. Do you know hard disk? What is hard disk? It is actually built inside a CPU. Built ஆகாது, இன்பில்ட்டாக பில்ட் ஆகாது. பட் we will connect, நம்ம வந்து சிபியூக்குள்ளே வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். நம்ம எக்ஸ்டர்னலாக அதை வந்து கனெக்ட் பண்ண மாட்டோம். ஓகே, பட் இப்போ வந்து நிறையா ஹார்ட் டிஸ்க் வந்து எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்துருச்சு யூஎஸ்பி போர்ட்டை வச்சு. யூஎஸ்பி போர்ட்னா என்ன, பென்ட்ரைவ் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பின் போட்டிருக்கோம் இல்லையா. இப்போ கீபோர்ட், மவுஸ் எல்லா பெரிஃபரல் டிவைசஸையும் அந்த பின்னில், யூஎஸ்பி பின்னில் தான் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த பின் பேர் தான் யூஎஸ்பி போர்ட். ஓகே, அதோட அப்ரிவேஷன் அதெல்லாம் என்ன, அது ஏன் அப்படி யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் யூ வில் ஸ்டடி வென் யூ கம் டு ஹையர் கிளாஸஸ். ஸோ இப்போது யூ ஜஸ்ட் நோ வாட் இஸ் யூஎஸ்பி போர்ட். ஓகே, ஸோ அந்த ரெக்டாங்கிளாக பென்ட்ரைவ் நம்ம இன்சர்ட் பண்ணதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் யூஎஸ்பி போர்ட். அதில் நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஹார்ட் டிஸ்க்கும் இப்போ வந்துடுச்சு. பட்
ப்ரீவியஸ்லி இட் இஸ் நாட் அவைலபிள். ஹார்ட் டிஸ்க் அப்படின்னா சிபியூக்குள்ளே நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான். பட் வி கேன் ரிமூவ் சிபியூலேருந்து ஒரு சிபியூலேருந்து நம்ம அந்த ஹார்ட் டிஸ்க்கை ரிமூவ் பண்ணி இன்னொரு சிபியூவில் நம்ம போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இட் இஸ் நாட் லைக் ரேம் அண்ட் ரோம். ரேம் அண்ட் ரோம் அப்படி கிடையாது. இட் இஸ் இன்பில்ட் இன் தட் சிபியூ. பட் இது சிபியூக்குள்ளே தான் இருக்கும். பட் இட் கேன் பி ஈஸிலி ரிமூவ்ட். So, hard disk is also known as hard disk drive. Hard disk is also known as hard disk drive. It is present inside the CPU. CPU குள்ள present ஆயிருக்க ஒரு device தான் hard disk. But ஆனால் அதை ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். So, some external hard disks are also available in these days. They are called as portable hard disk. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து USB போர்ட்டில் கனெக்ட் பண்ணுற ஹார்ட் டிஸ்க்கும் அவைலபிள். அந்த ஹார்ட் டிஸ்க் பேர் என்ன? போர்ட்டபிள் ஹார்ட் டிஸ்க். வாட் இஸ் திஸ் போர்ட்டபிள் மீனிங்மா? போர்ட்டபிள் அப்படின்னா ட்ராவல் பண்ணக்கூடிய, ஓகேவா, ஈஸியாக நம்மளால் கேரி பண்ண முடியும். ஓகே, இஃப் இட் இஸ் ப்ரெசன்ட் இன்சைட் த சிபியூ இட் மே நாட் பி கேரியபிள், ரைட்? ஸோ வெளியே நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சிபியூக்குள்ளே இருந்துச்சுன்னா வி காண்ட் டிஸ்கனெக்ட் இட். ஓகே, நம்ம ஈஸியாக சிபியூ ஃபுல்லாக கழட்டி we should dismantle it, then only we can remove that hard disk. So but ஆனால் எக்ஸ்டர்னலாக நம்ம கனெக்ட் பண்ணோம்னா we can easily remove it, disconnect it and carry it. ஸோ ஈஸியாக கனெக்ட் பண்ணுறது தான் போர்ட்டபிள்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் காம்பேக்ட் டிஸ்க், நம்ம சிடின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் காம்பேக்ட் டிஸ்க். ஸோ சிடியோட ஃபுல் ஃபார்ம் என்ன? காம்பேக்ட் டிஸ்க். So, CD is also known as CD-ROM. CD is also known as CD-ROM. It can store up to 700 MB of data. What is this MB? நம்ம சொல்வோம் இல்லையா, உங்கள் பென்ட்ரைவோட இது எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டால் 4GB, 16GB, 32GB அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற மெமரி கார்டு, மொபைலில் யூஸ் பண்ணுற மெமரி கார்டோட மெமரி எவ்வளோன்னு கேட்டால் 2GB, 4GB, 16GB அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஜிபி, பைட்ஸ், ஜிபி, எம்பி அதெல்லாம் வந்து நம்ம மெமரியை, கம்ப்யூட்டர் மெமரியை மெஷர் பண்ணுற குவான்டிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ண யூஸ் மீட்டர்ஸ், கிலோமீட்டர்ஸ், சென்டிமீட்டர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம கம்ப்யூட்டர்ஸோட மெமரியை, கம்ப்யூட்டர்ஸில் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் டிவைசஸோட மெமரியை மெஷர் பண்ணுறதுக்காக வி யூஸ் அந்த யூனிட் பேர் தான் பைட்ஸ். தென் ஜிகாபைட்ஸ், தென் over the room. Okay, you will study about this in detail in this chapter itself. Now you just understand that bytes or MB, GP, it is just a unit to measure the memory of a computer. So this compact disk is again classified into two types, CDR and CDRW. What is this R and RW, ma? Now RAM and ROM solli kudukumbodhu I have told you a point. RAM is like our book. It can be read, RAM is like a book from a library. We can only read it. We have no rights to scribble or make any changes in that book. Am I right? ROM is, RAM is like our book. We can write or scribble anything in that book. Okay, but ROM is like library book. We can only read it. It cannot be changed or it cannot be scribbled or we can't make any change or any markings in that. So அதுதான் வந்து ரேம்க்கு ரோம்க்கு இருக்க மெயின் டிஃப்ரென்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர் அப்படின்னா ரீட் மட்டும்தான் பண்ண முடியும் இந்த சிடியை வச்சு. அதே ஆர்டபிள்யூ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னா இட் கேன் பி ரெட், ஆல்சோ இட் கேன் பி ரிட்டன். நம்ம அதில் வந்து நம்ம டேட்டாவை ரீடும் பண்ணிக்கலாம். நம்ம அதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணோம்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக உள்ளே போடுறது இல்லை அதிலே ஏதாச்சும் எடிட் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க்ஸையும் நம்ம பண்ணிக்கலாம். When you come to class, I will clearly explain the difference between the read and also read and write. Now you just understand with this example. Read மட்டும்னா it is like library book. அது நம்ம read மட்டும்தான் பண்ண முடியும்.
அதில் ஏதோ மார்க்கிங்கோ இல்லை ஹைலைட் பண்ணுறதோ இல்லை எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் சேஞ்சஸ் கொடுக்குறதோ இல்லை ஏதாச்சும் டியர் பண்ணோம்னா அவ்வளோதான், நம்ம ஃபைன் கட்டணும். பட் ரீட் அண்ட் ரைட்டுங்கிறது அப்படி கிடையாது, நம்ம புக் மாதிரி நம்ம அதில் கிறுக்கிக்கலாம், கிழிச்சிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, வி கேன் மேக் எனி சேஞ்சஸ் தட் வி வாண்ட். அது நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம், அதில் உங்கள் பேர் எழுதிக்கலாம், வி கேன் டூ எனி. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் டிவிடி. டிவிடி இஸ் டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க். டிவிடியோட ஃபுல் ஃபார்ம் என்ன? டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க். டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க். இட் இஸ் ஜஸ்ட் லைக் சிடி. இதுவும் சிடி மாதிரியே தான், பட் சிடியை விட இதுக்கு வந்து மெமரி ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். 4.7 ஜிபிலேருந்து 17 ஜிபி வரைக்கும் we can store in a DVD. Okay, and all the DVD are read and write எல்லாத்துலேயுமே ரீட் அண்ட் ரைட் கெப்பாசிட்டி வந்து இருக்கும். ஓகே, சிடி மாதிரி சிலது ரீட் மட்டும், சிலது ரீட் அண்ட் ரைட் அப்படின்னு இருக்காது. டிவிடினாவே இட் கேன் பி ரெட் அண்ட் ஆல்சோ பி ரிட்டன். Next is flash drive. We all know the flash drive, am I right? Flash drive is the another name of pen drive. So it is very small secondary storage device and it can also be portable. Portable means it can be easily carryable. It can be easily fit into our packet. நம்ம பாக்கெட்டை சும்மா தூக்கி போட்டு we can move on. Okay, it is the portable storage device, so that it is called as, it is easily carryable and it can be easily fit into our packet, so that it is called as portable storage device. And it is connected through the USB port. I have told already what is USB port. So it is connected to a USB port, so that it can also be called as, that is flash drive can also be called as USB drive. Flash drive can also be called as USB drive, and we also call it as pen drive. Okay, then last secondary storage device that we are going to see in this chapter is memory card. Memory card நம்ம எல்லாத்துக்குமே we know memory card very well. நம்ம எல்லாருமே memory card யூஸ் பண்ணுறோம். நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுறோம், இல்லை நம்ம டிஜிட்டல் கேமராஸில் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறையா விஷயத்தில் நம்மளோட வீடியோ கேம்ஸ் பிளான்ஸில் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி கண்டிப்பாக மெமரி கார்டு அப்படிங்கிற ஒன்று நம்ம கண்டிப்பாக பார்த்துருப்போம். மெமரி கார்டு பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் லைக்காக பென்ட்ரைவில் இருக்க அந்த சிப் மட்டும் எடுத்தால் எப்படி ஒர்க் ஆகுமோ, இட் இஸ் ஜஸ்ட் லைக் தட். Okay, it is used as a secondary storage device. It is mostly used in mobile phones, digital cameras and etc. Okay, it has no any special features, nothing. Okay, அதுக்குன்னு ஒரு மெமரி ஸ்பேஸ் இருக்கும். இந்த மெமரி ஸ்பேஸ் ஆல்சோ கேன் பி வேரிட். இவ்வளோ தான் இருக்கும் அப்படிங்கிற ஃபிக்ஸும் நம்மளால் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நம்ம என்னென்ன பார்த்தோம் இன்னைக்கு? ஃபஸ்ட்டு we have seen about secondary storage device. What is secondary storage device? Secondary storage device or external storage devices, secondary memory or external memory which stores data permanently until we erase. So the devices that stores the secondary form of data are called the secondary storage devices. First we have seen hard disk. Hard disk la enna paathom? It is present inside the CPU அப்படி சொல்லி பார்த்தோம். And it some of the hard disks also can be portable nowadays. They are called as, that is they can be connected externally. The hard disk that can be connected externally are called as portable hard disk. Then we have seen about compact disk. CD ஓட full form compact disk ன்னு பார்த்தோம். So அதோட specialized features na, it is also called as CD-ROM. It can store 700 MB of data. Clearly noted, it can store up to 700 MB of data. 700 MB தான் மேக்ஸிமம் அதனால் ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு கம்மியாக இருக்க சிடி வேணால் இருக்க தவிர 700 MBயை விட அதிகமாக இருக்க சிடி இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் டிவிடி. ஸோ இது வந்து சிடியோட டைப்ஸ் நம்ம பார்த்தோம். இஃப் யூ சி இன் டிவிடி, இது ஒரு ஸ்டோரேஜ் மெமரி ஸ்பேஸ் பார்த்துக்கோங்க. இட் இஸ்
ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து 4.7 ஜிபிலேருந்து 17 ஜிபி இருக்கும். அங்கே வந்து மேக்ஸிமமே 700 MB தான். இங்கே 4.7 ஜிபிலேருந்து 17 ஜிபி இருக்கும். ஓகே. So next we have seen about flash drive. Flash drive, it is easily portable and it can be easily fit into our packet. So it is called as pen drive. As it can be easily fixed into our packet, it is called as pen drive. Okay, it is the portable secondary storage device. As it is connected through USB port to the CPU, to the computer, it is also called as USB drive. Next we have seen about memory card. Memory card is a secondary storage device. It is almost always used in mobile phones, digital cameras and some of related devices. So that's all we have seen. Again I am telling you that in this chapter you must know the clear difference between the data and information and RAM and ROM and primary memory and secondary memory. Differentiate between in the chapter பொறுத்த வரைக்கும் very very important. Please don't mug up anything. You just study by understanding. You just study for knowledge. Please don't study for marks. உங்கள் நாலேஜ்க்காக படிங்க. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கம்ப்யூட்டர்ஸ் is going to be very important in human life. இப்போயே வந்து அப்படி தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீல்ட்லையுமே டீச்சிங், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ், பிஸ்னஸ் எல்லாத்துலேயுமே வந்து கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிற ஒன்று அது ஒரு மேண்டட்டரியாக வந்துருச்சு. ஸோ இட் இஸ் கோயிங் டு rule the world in future. So please clearly understand and study the computer science. It is very very important subject. So தயவு செய்து மார்க்குக்காக படிக்காதீங்க. Again I am telling you that this chapter is very very important for all the classes. To recall this is just a basic for every detailed computer science. So please be thorough in this chapter. Okay cuties, bye. Let us see in another beautiful lesson. And until then, stay happy always. Bye.